ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான காலிஃப்ளவர் 65 தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் காலிஃப்ளவர்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சுடு தண்ணியில் உப்பு கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப வேகணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் போட்டு எடுத்தால் போதும் நல்லா சுடு தண்ணியில். இப்போ இது தனியாக எடுத்து வச்சாச்சு. இதை மேரினேட் பண்ணுறதுக்கு மசாலாலாம் இப்போ கலந்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கரம் மசாலா 1 ஸ்பூன், அரிசி மாவு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, மைதா மாவு ஒரு 2 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வினிகரும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும், ரொம்பவும் கெட்டியில் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. அது போல் கரெக்டான பதத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவில் நல்லா காலிஃப்ளவர் ஒட்டி வரணும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஒரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் தேவையான அளவுக்கு. இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். மேரினேட் பண்ணி 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்க காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டுக்கிறேன். எண்ணெய் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வேண்டாம். இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்ததும் எடுத்து வச்சுக்கலாம். சூப்பரான காலிஃப்ளவர் 65 ரெடி. இதே போல் நிறைய வீடியோக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.